நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சோனி எட்ஜ் எல்இடி இதோட ஃப்ரேம் தான் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் பாருங்கள், மெட்டல் ஃப்ரேம் வந்துடும், ஒரே சேஸு. இது வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு தான் ஃபுல்லாக மெட்டல் ஃப்ரேம் போட்டிருப்பாங்க. இதுதான் எல்இடி லைட்டு. அதை வந்து ஹீட் சிங்கில் ஒட்டிட்டு நம்ம அந்த ஃப்ரேமோடு வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த ஜாக்கை மாட்டுவோம். ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக பண்ணிடணும். ஹீட் சிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹீட் சிங்னு. இது வந்து நல்லா ஹீட் ஆகும். அது இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங், இந்த மெட்டல் ஃப்ரேம் எல்லாமே. ஹீட் சிங் வந்து சரியாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலன்னா அந்த எல்இடி லைட்டு வந்து ஹீட் ஆகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஹீட் சிங்கில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். எந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ண முடியுமோ நல்லா ஸ்க்ரூ பண்ணிடுங்க. எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுடணும். ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஜாக்கு வந்து மாட்டிடுவோம். இதான் சப்ளை ஜாக்கு எல்இடி லைட்டுக்கு, எட்ஜ் எல்இடிக்கு. கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் எல்இடி. எட்ஜ் எல்இடி வந்து அந்த சைடில் வரனால தான் எட்ஜ் எல்இடின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டை வந்து நம்ம மாட்டிடுவோம். இது வந்து ரிஃப்ளெக்டர் சீட்டு. இதை போட்டுட்டு தான் அதுக்கு மேலே தான் ஆப்டிக்கல் சீட்டு வரும். ரிஃப்ளெக்டர் சீட்டு கரெக்டாக போட்டுட்டு நம்ம வந்து ஆப்டிக்கல் சீட்டு அதுக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் போலரைஸ்டு சீட்டு வரும். எல்லாமே வச்சு கரெக்டாக லாக் பண்ணிடணும். இந்த ஒரு சீட்டு மாறினாலும் உங்களுக்கு வந்து படம் வந்து சரியாக தெரியாது. இந்த எட்ஜ் எல்இடிக்கு நேராக ஆப்டிக்கல் சீட்டு வச்சா தான் அது வந்து எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த பக்கம் உள்ள வெளிச்சத்தை வந்து அந்த 3 பக்கமும் அந்த 4 பக்கமும் ஈவனாக இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆப்டிக்கல் சீட்டு. பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஷீட்டும் மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜ் எல்இடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வெளிச்சம் தான் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமுமே போகும், உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பேனல் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேனலை தூக்கி நம்ம வச்சு லாக் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேனல் ஃப்ரேமோடு கழட்டி வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ரேம் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருந்ததுனால அந்த பேனல் வந்து நாங்கள் வந்து ஃப்ரேமோடு கழட்டிட்டோம். ஏன்னா பேனல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக வச்சு நம்ம லாக் பண்ணணும். ஓகே, வச்சாச்சு பேனலை ஃப்ரேமில். அதில் எல்லா லாக்குக்கும் நேராக கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இல்லை தூக்குங்க, லேசாக தூக்குங்க, தூக்குங்க தூக்குங்க, நல்லா தூக்குங்க. தூக்கிட்டு எல்லா லாக்லேயும் கரெக்டாக லாக்குக்கு நேராக வச்சுட்டு சரியாக ஃபிட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். அது பேனல் ஏன்னா ரொம்ப வளைகிறனால நம்ம கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். சரி பார்த்துக்கணும். எல்லா லாக்லேயும் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கானு. ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பேனலோட ஃப்ரேமில் தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். பேனலோட சேர்த்து அமுக்கிடக்கூடாது. அப்படியே அழகாக வச்சாலே உட்காரணும். அப்படியே ஒரு 1 நாள் ஆக்கணும். ஓகே, இப்போ வந்து வச்சுட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லா லாக்கையும் லாக் பண்ணிடுவோம். கரெக்டாக லாக் ஆகுது பாருங்கள். எல்லாமே கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. சரியாக நம்ம லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்கேலர் போர்டெல்லாம் மாட்டணும். எல்லா லாக்லேயும் உட்காந்துச்சான்னு சரியாக பார்த்துக்கணும். HLEDனால திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, மாட்டிட்டு நம்ம வந்து இப்போ மதர் போர்டு, ரிமோட் சென்சார் போர்டு எல்லாமே நம்ம வந்து மாட்டிடுவோம். எல்லாம் மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஓகே, இதான் மதர் போர்டை கரெக்டாக வச்சுட்டு எல்லா ஜாக்கையுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக சொருகிடுவோம். எல்லாம் ஸ்க்ரூ போட்டுட்டு LVDS கேபிள், பவர் சப்ளை, ஸ்பீக்கர் ஜாக்கு, ரிமோட் சென்சார் ஜாக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்தந்த ஜாக்கில் கரெக்டாக ஜாக்கில் சொருகிடுவோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கனாக்கா நம்ம இனிமேல் ஆன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. LED லைட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.